ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லட்டு கிட்டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் என்னோடய பேபிஸ்க்கு ஒரு ரவா தோசை, ஹெல்த்தியான ஒரு ரவா தோசை தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரவா எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டேன். அதில் பாதி கப் அரிசி மாவு, அதுலேயே பாதி கப் ரவை, அதான் அரிசி மாவு எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதில் கொஞ்சம் மிளகு, ஜீரகம், வெங்காயம், கேரட்டு, அப்புறம் அதில் கொஞ்சம் தயிரும் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் பீன்ஸு, என்ன காய் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். ஒரு காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் குழந்தைங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண வேணாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நல்ல தண்ணியாக தான் நம்ம இதை வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஊறுறதுக்கு, ரவை ஊறுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்ல தண்ணியாக கல்லை நல்ல சூடாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த தோசையை ஊற்றி, எண்ணெய் வேணாலும் சரி, நெய் எது வேணாலும் ஊற்றி நல்ல முருகலாக நம்ம பேபிஸுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கையே தேவையில்லை. ஏன்னா இது வெறுசாவே மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் பேபிஸ்க்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.